சங்கீதம் 138:8 நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையான ஒரு வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது இதை எழுதி சொல்லும் பொழுது பல சூழ்நிலையில் அகப்பட்ட தாவீது, எல்லா பக்கமும் போராட்டம், எல்லா பக்கமும் நெருக்கம். ஆனாலும் தைரியமாக அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு அது உண்டுகோலாக இருக்கும். நம்ம அந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அந்த அஸ்திபாரமாக அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தர் நமக்குள் இருந்து பெரிய காரியத்தை வெளிப்படுத்துவார். ஒரு தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருப்பார். ஆமென். பல சூழ்நிலையில் பவுல் ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராய் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருகிறது. ஆனாலும் அவர்கள் தேவன் பேரில் எவ்வளோ நம்பிக்கையாய் இருக்கிறார்கள் என்பதை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. பவுலில் பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. சொல்லுறது யாருன்னா ஒரு ஊழியக்காரர். அதை எவ்வளோ அவர் சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ கஷ்டத்தில். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போக்கத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டானது. இன்றைக்கு நம்ம பலத்துக்கும் மிஞ்சின பாரம் நம்ம வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். அது எல்லாருக்கும் உண்டாயிருக்கும். ஊழியக்காரர்களுக்கும் உண்டாயிருக்கும், விசுவாசிகளுக்கும் உண்டாயிருக்கும், எல்லாருக்கும் அது உண்டாயிருக்கும். பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இல்லை. நல்லா வருவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஆமென். பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம், தாங்க முடியாத ஒரு பாரம். இருதயமே இவ்வளோதான், ஆனால் இருதயத்தில் வர கஷ்டங்கள் இவ்வளோ இருக்குது. மூளையே இவ்வளோதான், ஆனால் எப்படி இந்த கஷ்டத்தை போக்கணும் சிந்தனை இவ்வளோ பெருசாக வருது. ஆனாலும் பலத்துக்கு மிஞ்சின பாரம், கஷ்டம் நம்ம இருதயத்தில் இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எங்கே போங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், உலகத்தில் இருக்கிற நல்ல ஞானிகளை பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லலை. என்னிடத்தில் வாருங்க. ஆமென். என்கிட்ட வாங்க. யார் இப்படி ஓப்பன் ஸ்பேஸை கொடுக்க முடியும்? என்கிட்ட வாங்க. நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்கு யார்கிட்டையாவது போக முடியுமா? ஆனால் பலத்துக்கு மிஞ்சின ஒரு கஷ்டமும் ஒரு பாரமும் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? என் கஷ்டத்தை, என் நியாயத்தை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம். இந்த ஆறுதலை கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்படும். சில இடத்துல எப்படி தாண்ட முடியும் என்பது அது ரொம்ப கடினமான ஒரு பாதை. அது ஊழியத்தில் இருந்து பார்க்கும்போது சில பேருக்கு வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், இத்தனை தேதிக்குள்ளே சம்பளம். எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. எங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது? எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாதான் பணம். ஆனால் ஆண்டவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்குது. எப்படியாவது அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார்.
ஒரு ஊழியக்காரர் கணவன் மனைவியார் சிறு பிள்ளையாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். 10 வருஷமாக ஊழியம் செஞ்சு ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல இந்த பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கி தரதுக்கு அவங்க கையில் பணம் இல்லையா. அப்போ அந்த பிள்ளை எப்போவோ சாப்பிட்டு போட்ட அந்த பிளாஸ்டிக் கவர் சிப்ஸு பாக்கெட்டை எடுத்து அந்த பிள்ளை அது உள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லி அந்த ஊழியக்காரருடைய பிள்ளை அதை பார்த்துருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த ஊழியக்காரருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து, ஆண்டவரே நாங்கள் இப்படி வருத்தமாக இருக்கிறோமே, என் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அவர் ஜெபித்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் ஒரு ஆளை அனுப்பி ஆண்டவர் உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுக்க சொன்னார் சொல்லி தேடி வந்து அவங்க கொடுத்தாங்களாம். இப்படி ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். இப்படி பல சாட்சிகளை சொல்ல முடியும். சில ஊழியக்காரர்கள் பிரெட்டு பாக்கெட்டை சாப்பிட்டு வளர்ந்தவங்க இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப நாட்கள் அவங்க ஊழியத்தில் அப்படிப்பட்ட கஷ்டங்களை பார்க்குறோம். ஒரு சின்ன மகன் அப்பா கிட்ட வந்து ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம், ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம், வருமானத்துக்கே வழி இல்லாத ஒரு குடும்பம், பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையுடைய மனசை ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அண்டால் என்ன செய்தாரா, கல் எடுத்து அந்த கல்லை போட்டு அதில் அந்த பையனை நீ போய் என்ன பண்ண தீப்பெட்டி வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டார். அந்த பையனை போய் தீப்பெட்டி வாங்க போனோன்னா அந்த பையன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்டாக்குள்ளே கல்லை போட்டு மூடி வச்சு, பசிக்குது என்ன பண்ணுறது, பையனுக்கு சமைக்கிறேன்னு காட்டுறதுக்காக அதை போட்டு கொளுத்தி அந்த அப்பா போய் இது பண்ணார். அவன் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்தோடனே கொளுத்தி வச்சுட்டு அந்த பையன் கேட்குறான், அப்பா எப்பப்பா சாப்பாடு ஆகும்? ஆனால் அண்டாக்குள்ளே என்ன இருக்குது, கல் இருக்குது. ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது, ஆனால் அப்பாவுக்கு தெரியும் அண்டாக்குள்ளே கல் இருக்குது. உடனே அந்த அப்பா கண்ணீரோடு ஆண்டவரை துதித்து பாடி ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே உம்மால் கல்லுகளை அப்பமாய் மாற்ற முடியுமே, உங்கள்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த ஏழைக்கு நீர் இறங்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி அவர் அந்த நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவங்க மகனையும் கூப்பிட்டு நீ கைத்தட்டி பாடிக்கிட்டே இரு, ஆண்டவர் சீக்கிரமாக அந்த சாப்பாடை ரெடி பண்ணிடுவாருன்னு சொன்ன உடனே மேலை நாட்டில் இருந்து ஒரு அதிகாரி வரார். இங்கே யார், அந்த அவருடைய பேரை கேட்டு யாருன்னு கேட்கும்போது நான் தான் அது. அப்படியா, இன்றைக்கி நாளைக்கு கிறிஸ்மஸ், அதனால் கர்த்தர் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னார் சொல்லி சாப்பாடையும் பணத்தையும் உடையையும் அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் போஷித்தார். அவன் இப்படி தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை வைக்கும்போது யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர் போஷிப்பார். காக்காவை கொண்டு போஷிப்பார் தெரியுமா? காக்கா வந்து ரொட்டியை போட்டுட்டு போயிருக்கு. வேதத்தில் ஒரு உதாரணமே இருக்குது. சில நேரத்தில் பார்க்கும்போது காக்காவை பார்க்கும்போது எனக்கும் தோணும், காக்கா வந்து ஒரு 10 ரூபா போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் காக்கா இருக்கிறது என்ன செய்யுது, போடுற சாப்பாடையும் பிடிங்கிட்டு போயிடுது. ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை நம்ம வைக்கும்போது கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். எனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொல்கிறார், இந்த ஊழியக்காரர் எங்களுக்கு அந்த பலன் எப்படி இருக்குது என்றால் பலத்திற்கும் மிஞ்சின பாரமான வருத்தம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருச்சு. ஆனாலும் கர்த்தர் பேரில் அவங்க நம்பிக்கையாக இருக்கிறதை அவர்கள் பார்க்குறோம். நம்மளும் கர்த்தரிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்ம சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் என்ன செய்வார் என்றால் அவர் செய்து முடிப்பார். 9வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இல்லை. ஆமென். எங்கள் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கலை. நாங்கள் மரித்தோரை எழுப்புகிற தேவனாலே நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாய் நாங்கள் மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவருக்காக நாம் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஏன் சாவு வந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு எப்படி இவர்களால் சொல்ல முடியுது என்றால் மரித்த பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நாடகம் மாதிரி தான் அது.
இங்கே ஒரு மரித்துருவோம், ஒரு 60 வயசுக்கு வாழுகிறோமோ 100 வயசுக்கு வாழுகிறோமோ மரித்து போயிடுவோம். ஆனால் அதற்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்க்கை பரலோகத்திலே நமக்கு ஆண்டவர் வைச்சிருக்கிறார். அதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த சரீரம் மண்ணினால் எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் இந்த மண்ணுக்கே திரும்பப்படும். ஆனால் நம்மளுடைய ஆத்துமா ஆவி தேவனிடத்தில் என்ன செய்யப்படும்? அது திருப்பப்படும். நம்ம நிரந்தரமான நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஏன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் என்றால், மரித்த பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். செத்த பிறகு நான் எங்கே போவேன்? ஒருத்தன் இந்த ஏதோ ஒரு பாட்டு அன்றைக்கி இந்த இடத்துல ஸ்பீக்கரில் போட்டு பாடினேன். இது திருவிழையிலே அது அந்த பெண்ணை குறித்து அது ஏதோ பாட்டு போல, அது ஞாபகம் வரல. அவன் எழுதியிருக்கான் அந்த பாட்டை. அது என்னென்னா, நரகத்துக்கு போனாலும் நான் உன் கூட வாழுவேன், நரகமே ஆனாலும் பரவாயில்ல, அங்கே போயா உன் கூட நான் என்ன செய்வேன்? வாழுவேன். நரகத்துக்கு போனால் அங்கே வாழ முடியாது. உன் பாட்டை அப்படி பாடுறான். நரகமே ஆனாலும் பரவாயில்ல, அங்கே நான் உன் கூட வாழுவேன், மரணமே ஆனாலும் உன் கூட வாழுவேன். மரணத்தில் வாழ்க்கை கிடையாது. அவன் அப்படி ஏமாற்றி வச்சு பாடுறான். அது பாடும்போது, அதை கேட்கும்போது சிரிப்பாக, அந்த நரகத்தில் வாழ முடியாது, நரகத்தில் செத்து போயிடுவான். அவன் வேதனையை அனுபவிக்கிற ஒரு இடம். இவன் இங்கே எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு நரகத்தில் போய் இங்கே எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? நீ பரலோகத்தில் தான் சந்தோஷமாக வாழ முடியும். அங்கே தான் ஆண்டவர் நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அந்த பரலோகத்துக்குரியவர்கள் தான் நம்ம. அதற்கு தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். யாரையும் கெட்டு போகிறதுக்கு ஆண்டவர் விருப்பம் இல்லை. நீ தப்பு செஞ்சுட்ட நரகத்துக்கு போ அப்படின்னு பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீ தப்பு செஞ்சே இல்லையா? தப்பு செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மன்னித்து என்ன செய்கிறார்? அவருடைய வீட்டுக்கு பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போவார் என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதற்காக தான் எடுக்கப்படுகிறது ஒரு உடன்படிக்கை. எப்படி ஒரு ஏரோப்ளைனில் போகணுன்னா என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். வேறு ஊருக்கு போகணுன்னா ஒரு பாஸ்போர்ட் வேணும், ஒரு அடையாளம். ஒரு ஏரோப்ளைனுக்கு போகணுன்னா ஒரு டிக்கெட் வேணும், அது ஒரு அடையாளம். ஒரு ட்ரெயினில் போகணுன்னா ஒரு டிக்கெட்டு, நான் இதில் பயணம் செய்ய போகிறேன்ற என்பதற்கு ஒரு அடையாளம். அதுபோல தான் பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது, ஞானஸ்தானம் என்று சொல்லி. அது ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கி அதை என்ன பண்ணிட்டா, நீ கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டியா உடனே நீ என்ன ஞானஸ்தானம் எடுத்து உன்னை மதம் மாற்றிடுவாங்க. அப்படி கிடையாது. பரலோகத்துக்கு நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை. நானும் பரலோகத்துக்குரியவன், தண்ணீர்னால மூழ்கி ஞானத்தோடு அந்த ஸ்தானத்தை நான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். அடுத்த வசனம் வாசிப்போம். 10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிப்பார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். ஆமென். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் வேணும். ஆமென். எல்லா மரணத்தில் இருந்தும் அவர் நம்மளை தப்புவிக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் வந்த வேகத்துக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் நான் ஒரு பெரிய வண்டி வச்சுருந்தேன். வேகமாக ஓட்டிகிட்டு வந்தேன், நானும் என் ஃப்ரெண்டும். அவன் எனக்கு சொன்னான், இவ்வளோ வேகமாக ஓட்டாத, நாங்கள் போயிட்டு வந்தது வேறு ஒரு சாவு வீடு. அவன் சொன்னான், செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், நீ இவ்வளோ ஸ்பீடு ஓட்டாத. நம்ம அப்போது ரட்சிக்கப்படலை, நமக்கு அப்போ கொஞ்சம் ரட்சிக்கப்படலை, இயேசு ஏற்றுக்கலை. அதனால் அப்போ கொஞ்சம் வேகமாக ஓட்டுவோம். வேகமாக ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு டர்னிங் வந்ததை கவனிக்கலை. 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்டு சோரில் போய் வண்டி மோதி என் வண்டியை 2 துண்டாக போச்சு. வண்டியோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 2.25 லட்ச ரூபா. அப்போ அந்த வண்டியோட ரேட் இப்போ எவ்வளோன்னு தெரியல. அது 2.25 லட்ச ரூபா வண்டியை 2 துண்டாக என் வண்டி போயிடுச்சு. எனக்கு இந்த மண்டை இன்றைக்கி அந்த அடையாளம்லாம் இன்னும் இருக்குது. இந்த மண்டை உடஞ்சி போச்சு.
என் பின்னாடி உட்காந்து ஓட்டாத சொன்னவனுக்கு கையும் காலம் உடஞ்சி போச்சு. அவன் இன்றைக்கி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை பார்த்து அவளாம் ஆச்சரியப்படுறான். அவ்வளோதான். பார்க்குறவன் சொல்லிட்டா ரத்தம் நிறைய போச்சு, டாக்டர் சொல்லிட்டார் இவன் செத்து போயிடுவான், இவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் ஒரு நம்பிக்கை என்ன செய்கிறது? மீட்டெடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சாக விடலை. அவருடைய ஊழியத்தை செய்ய இன்றைக்கு இந்த வார்த்தை, இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்வதற்கு ஆண்டவர் என்னை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அப்போது எங்கள் தாயார், எங்கள் அம்மா இப்போ வரதில் அவங்க சொன்னாங்களே, என் பையன் சாக மாட்டான், அவனை ஊழியத்துக்குன்னு போவான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ண நம்பிக்கை மரணத்திலிருந்து விடுவித்து என்னை தப்புவித்தார், இன்னமும் தப்பு வைக்கிறார், இனிமேலும் ஆண்டவர் தப்பு வைப்பார். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் தப்புவித்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு என் வாழ்க்கையில் தப்புவிப்பார், எனக்கு பரலோகம் இருக்குது, நான் நரகத்துக்கு போக மாட்டேன் என்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் எனக்காக நல்வழிப்படுத்துவதற்கு யாவையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நல்ல பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததற்கு நான் அவரை என்ன செய்யணும் என்றால் நம்பி இருக்க வேண்டும். தாவீது இந்த வசனத்தை சாதாரணமாக அவன் சொல்லலை. அவன் தாய் தகப்பனால் வெறுக்கப்பட்டான். அவனுடைய பெற்றோரை அவனை மதிக்கலை, அவன் சகோதரர் அவனை மதிக்கலை, அவனை சுற்றி இருந்தவங்க மதிக்கலை, என் மனைவி கூட மதிக்கலை. மனைவி என்ன சொல்லுகிறாவ, நீ என்ன இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மனைவியும் அவனை மதிக்கலை. ஆனாலும் அவன் எல்லா சூழ்நிலையிலும் வெறுக்கப்பட்டும் அவன் இந்த வசனத்தை சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பலத்துக்கு மிஞ்சின போராட்டம் அவன் வாழ்க்கையில், ஆனால் அந்த நம்பிக்கை அவன் வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு நம்மளை விடுவித்து பாதுகாத்து தப்புவித்து நம்மளை நடத்துவார். ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். நம்பிக்கை கெட்டு போகாது. சில நேரத்தில் எங்கள் ஃப்ரிட்ஜில், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு இருக்குது, சில பொருள்லாம் 1 மாதமாக இருக்கும். சில குருமாவை வாங்கி கொண்டு போய் அதை வச்சுருப்பாங்க, அது போய் குப்பையில் தூக்கி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, 1 மாதமாக உள்ளே இருந்து கெட்டு போய் அப்புறம் தூக்கி போடுவாங்க. அது எதுக்கு அது 1 மாதமாக அங்கே இருக்குது? சில நேரத்தில் அந்த பன்னு பாக்கெட்டு கிடக்கும், அந்த திருவிருந்துக்கு போன பன்னு எங்கள் ஃப்ரிட்ஜில் தான் கிடக்கும், 1 மாதமாக உள்ளே தான் இருக்கும். அது அப்போவே குப்பையில் போட வேண்டியதானே, அதை யாரும் சாப்பிடவும் மாட்டா. அது உள்ளேயே வச்சு ஃப்ரிட்ஜு உள்ளே பதம் பார்த்து நல்லா வச்சு கடைசியாக பார்த்தா பண்ணி கெட்டு போய் குப்பை தொட்டியில் போடுவோம். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் வாழ்க்கையில் கெட்டு போயிடும். என்ன, தக்காளியை எவ்வளோ நாள் நீ பாதுகாக்க முடியும்? தக்காளியை கெட்டு போயிடுமா இல்லையா வெளியே வச்சா? ஆமாம், காயை கூட சில நேரத்தில் சரியாக பேக் பண்ணலன்னா வைக்காமல் இருந்தால் கெட்டு போயிடுது. ஆனால் நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே கெட்டு போகாது. அதுக்கு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தான் வசனம் நமக்கு சொல்லியிருக்கு. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு இருக்குது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, அது கெட்டு போகிற காரியம் அல்ல. நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் கை கொடுக்கும். ஒரு நாளைக்கு நேற்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேருனா 72 லட்சம் பேர் தற்கொலை பண்ணி மரித்து போகிறாங்களாம். ஒரு வருஷத்துக்கு உலகத்தில் இருக்கிற கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 72 லட்சம் பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறான். அதில் அதிகமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தா படிப்பு தோல்வி, காதல் தோல்வி, என்னென்ன தோல்வியோ சொல்லுகிறான். வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, அவனால் ட்ரஸ்ட்டை அந்த இதுவை வீட்டில் திட்டாங்கன்னு சொல்லி சமீபத்தில் கூட நம்ம ஊர்லேயும் ஒரு மகன் தற்கொலை பண்ணி ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த செய்தி கேட்கும்போது. 10th தான் படிக்கிறான். அதை கேட்கும்போது அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 72 லட்சம் பேர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அதில் படிக்கும்போது போட்டிருக்கிறான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை கணக்கெடுத்து சொல்லுகிறான். அவன் அதில் போட்டிருக்கிறான், நம்பிக்கை இல்லையா அவனுக்கு வாழ்க்கையில், அவன் வாழ்கிற வாழ்க்கை மேலே நம்பிக்கை இல்லை. என் அம்மா என்னை திட்டாங்க, அடுத்து நான் அதை சரி செய்யணும்னு அந்த உறுதி அவன் வாழ்க்கைக்குள்ளே இல்லை. உடனே அவன் என்ன முடிவெடுக்கிறான், நான் செத்து போயிடணும், எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, அந்த அவமானத்தை தாங்கி என் வாழ்க்கையில் சாட்சி உள்ளவனாக வாழ்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லை. அதனால் செத்து போகிறான். அந்த உலகத்தில் இருக்கிறவன் செத்து போகிறவனுக்கு எல்லாம் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கை இல்லை.
நீ தற்கொலை பண்ணி செத்து போயிட்டேன்னா நீ என்ன நல்லா வாழ்ந்துருவியா? முடியாது. நம்மளுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும். ஆனால் கர்த்தர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை நம்மளை தற்கொலை எண்ணத்துக்கு விடாது. உன்னை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை, தற்கொலை எண்ணங்கள்லாம் வராத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். ரெண்டாவது காரியம், நம்பிக்கை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இல்லை, உறுதியும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நல்ல உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்ம என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன தேவைகள் வந்தாலும், சாவே நம்ம கிட்ட பார்த்தாலும் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவர் மேலே ஒரு உறுதி உள்ள வாழ்க்கையை வாழணும். யோபுக்கு பல போராட்டம் இந்த பைபிளில் வந்தது. அவனுக்கு உண்டான டிசீஸ், அவனுக்கு உண்டான நோயை இந்த வேதத்திலே இந்த உலகத்திலே யாருக்கும் உண்டானதல்ல. ஆனாலும் அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறத பார்த்து அவன் ஒய்ஃப் சொல்லுகிறாங்க, மனைவி இன்னுமா நீ ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கிற? தேவனை தூசித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லி சொந்த மனைவி சொல்லுகிறான். என்ன பண்ணணும்? உடம்பு சரியில்லைன்னா ஒரு மனைவி, எப்போ உனக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், நம்ம நம்பிக்கையாக ஆண்டவர் மேலே இருப்போன்னு ஒரு நல்ல மனைவி சொல்லணும். ஆனால் யோபுனுடைய மனைவி சொல்லுகிறாங்க, தேவனை தூசித்து செத்து போய ஜீவனை விடும்னு அழகாக தமிழ் எழுதியிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழில் பேசணுன்னா, செத்து போயா, எதுக்கே இருக்கிற, நாசமாக போகிறவனே, நீ தான் என் வாழ்க்கை அப்படி நாசமாச்சு, உன்னை கல்யாணம் பண்ணம்ப, இப்படி நோயாளி எங்கள் அப்பன் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் பாரு, அவனை சொல்லணும். பொண்ணு பார்த்தான் பாரு என் தாய் மாமன், அவனை சொல்லணும், நோயாளியை கூப்பிட்டு வச்சுருக்கிறான் பாரு, இப்படிதான் பேசியிருப்போம். ஆனால் யோபு தன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே அந்த உறுதி இருக்கும். எல்லா சூழ்நிலை நெருக்கப்பட்டாலும் நான் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டு இருப்பேன். நமக்கும் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம், வருத்தமாக தான் இருக்குது போல. ஆனாலும் அதுக்குன்னு நான் வேண்டான்னு சொல்லிட்டு பின்வாங்கி ஓட முடியுமா? உறுதி. நமக்கு நம்பிக்கையே இயேசு கிறிஸ்து, பரலோகம்தான் நம்ம நம்பிக்கை. ஒரு நாள் ஆண்டவர் வருவார் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க. 2 கூட்டமாக ஆண்டவர் பிரிப்பார். யார் யாரெல்லாம் உறுதியாக நம்பிக்கையாக ஏமல இருந்து இந்த பக்கமா, யாரெல்லாம் உலகத்தின் பக்கம் ஓடுன நியாயம் இல்லாதவன இந்த பக்கவான் 2 கூட்டமாக பிரிப்பார். ஒருத்தனையும் கூப்பிட்டு நியாயம் தீர்ப்பார். நீ என்ன பண்ண ஆண்டவரே? நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்காக ட்ராக்ஸ் கொடுத்து இது பண்ணேன், பாட்டு பாடினேன், உண்மையாக இருந்தியா? அதை தான் ஆண்டவர் கேட்பார். எனக்கு உண்மையாக இருந்தியா? அன்றைக்கு அந்த ஆண்டவருடைய நியாயத்திற்கு வரும். அப்போ தான் என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு அனுப்புகிறாங்க. நல்ல உண்மையாக வாழ்ந்தவங்கள எங்கே அனுப்புகிறாங்க? பரலோகத்துக்கு அனுப்புகிறத பார்க்குறோம். அந்த நம்பிக்கையும் உறுதியும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கடைசியாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து கூட சீசராக இருந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். அதுக்கு பேதுரு சொல்லுகிறான், நான் யார் உங்களை விட்டு போனாலும் சரி, நான் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நான் உங்கள் மேலே உறுதியாக இருக்கிறேன். அதை வாசிப்போம். அந்த வசனத்தை மார்க்கு 14:31 அதை வாசிப்போம். அந்த சம்பவத்தை பார்ப்போம். மார்க்கு 14:31 நல்லாயிருக்கும். பேதுரு சொல்லுகிறார், அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால். மார்க்கு 14:31 தானே? அதற்கு அவன், நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். அவன் சொல்லுகிறான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அவனும் இல்லை, அவன் சொல்றதை பார்த்து கூட இருக்கிறவன என்ன சொல்லுகிறான், அப்படியே சொல்லுகிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்பாகவே நீ 3 தடவை என்ன செய்வ, என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி. ஆனா பேதுரு இந்த இடத்துல சொல்றான் 14:31, அதற்கு அவன், நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும், நான் உங்க கூட செத்தாலும் சாகுவேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன். இதெல்லாம் வாயினுடைய வார்த்தை. அவன் வாழ்க்கையில உறுதி இல்லை. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆகலை, சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 முறை ஆண்டவரை மறுதலித்து போயிட்டான். வாழ்க்கையில் அந்த உறுதி இல்லை, தேவன் மேலே பற்றுதல் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தவொடனே, ஒரு அதிகாரி வந்தவொடனே விட்டுட்டு ஓடிட்டான். ஒரு பாஸ்டர் கூட ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் இந்த கைப்பிரதியை கொடுத்து இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்போது அந்த பாஸ்டர் போகும்போது கேட்டிருக்கிறாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் என் பின்னாடி நிற்கணும், நான் பேசிக்கிறேன், நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறார். போய் அங்கே போய் பிரச்சனை வந்து இந்த சில கட்சி ஆட்கள் சில ஆட்கள் சேர்ந்து இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி போலீஸை கூப்பிட்டுன்னு திரும்பி பார்த்தா ஒரு பையன் இல்லை, எல்லாம் ஓடி போயிருக்கிறான் பாஸ்டரை விட்டு. அந்த உறுதி இல்லை. ஆனால் போகும்போது சொன்ன பாஸ்டர் நாங்கள் பார்த்துக்குறோம், பாஸ்டர் அந்த தெருவை பார்த்துக்குறோம், இந்த தெருவை பார்த்துக்கிறோம். திரும்பி பார்த்தா உறுதி இல்லை. ஒரு நாள் இந்த கிராம பகுதிக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். அவர் தான் இந்த இடத்த வாங்கினார். அவர் தான் இந்த இடத்துல முதல்ல வந்து ஊழியத்தை செஞ்சார். அந்த பாஸ்டருக்கு நான் கார் டிரைவராக இருந்தேன். அப்போ அந்த ஊழியத்துக்கு நான் தான் ஆட்களை இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வருவேன் காரில். அப்போ ஒரு நாள் கூட்டிகிட்டு வரும்போது ஒரு இடத்துல சண்டே கிளாஸ் அங்கே ஆரம்பத்தில் அங்கே நடத்துவாங்க. அப்போது ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை ஆனவுடனே நானே என்ன செஞ்சேன் தெரியுமா, முதல்ல போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் பாஸ்டர் பாவம் யாவைக்குரிய தகப்பன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறார். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு அவர் பேசி முடிச்சுட்டார். அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது. அவர் பேசி முடிச்சுட்டார். ஒரு காரில் போகும்போது கேட்டார், ஜான்சன் நீ போகும்போது என் கூட இருந்தேன், வரும்போது நீ இல்லை பாஸ்டர் கார் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன், எதுக்கு அப்படின்னா, இல்லை ஏதாவது இருந்ததுன்னா ஓடிப்போல. என்னப்பா கூட நிற்பேன்னு பார்த்தா நீ பாட்டுன்னு ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். பேதுருவும் அப்படி தான். இயேசுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் என்ன சொல்கிறேன், செத்தாலும் ஆண்டவரை நான் உங்களை என்ன பண்ணுவேன், உங்கள் கூட தான் இருப்பேன். இந்த காதல் பண்ணுறவனெல்லாம் பார்த்துருக்கியா, நீங்களாம் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டேன். உங்கள் ஸ்கூல்லே பண்ணுவாங்க இப்போல்லாம் என்ன டீனேஜுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடறான். அவெல்லாம் என்ன சொல்கிறான், செத்தாலும் என்ன பண்ணுவேன், நான் உன்னை காதலிப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், இப்படிலாம் சொல்லுவான். சத்தியமாக போயிடுவான். அப்படி சொல்கிறவன் 100க்கு 100 மேலேயே சொல்கிறான், விட்டு போயிடுவான். இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணதை பார்த்த ஆள் அவன் சொல்கிறான், இயேசு நீ செத்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நேராக அரெஸ்ட் பண்ண யூதர்கள் வராங்க, போலீஸ் வராங்க. இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓடிட்டான். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னே தெரியாதுன்ட்டான். நீ பார்த்துக்கோ, ஒரு பிரச்சனை யாரை நம்பி இருக்கிறியோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கை விட்டுருவான். அவன் என்ன சொல்லுவான், யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவான் பிரச்சனை வரும்போது. ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்மளை செய்கிறவர் அல்ல. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வாழ்க்கையில் அந்த உறுதி இருக்கணும். பேதுரு போல அந்த உறுதி இல்லாமல் இருந்துடக்கூடாது. வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன, எப்படி ஆண்டவரை நம்பணும்னா நம்பக்கூடிய உறுதியாக இருக்கிறது. ஆமென். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. பரலோகத்தை நம்ம பார்த்துருக்கிறோமா? நான் பார்த்தது கிடையாது பரலோகத்தை. இந்த வேதத்தில் வாசிக்கிறேன், இது நம்புகிறேன். கர்த்தர் எனக்குள்ளே பிரசன்னமாக இறங்கி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை பார்க்க முடியுது. அப்படி தான் இந்த பரலோகத்தை நம்ம நம்புகிறோம். காணப்படாதவைகளின் நிச்சயம், இதை நம்ம நம்பும்போது தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். எனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.